உங்களது சேகரத்திலே முதலாவது சேர்ப்பின் பண்டிகையிலே கடவுளுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாரும் எல்லாம் இறக்கத்தில் பரவாயில்லை, எல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் எல்லாம் தட்டுங்களேன் இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கண்களில் என் ஜோதியும் கஷ்ட நோய் படகையிலே கை கொண்ட ஆதில்கவோ. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீக்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தாஜ்மஹாலை பார்ப்பதற்காக ஊழியர்களோடு சென்றிருந்தேன். அந்த தாஜ்மஹாலை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக ஷாஜகான் மிகவும் நேர்த்தியாக வடிவு அமைத்திருந்தார். அந்த ஷாஜகானை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டது. அந்த தாஜ்மஹாலை சுற்றி பார்த்து கொண்டு வரும் பொழுது அதை விலைக்கு கொண்டு வந்த ஒரு மனிதர் இவ்விதமாக சொன்னார், இந்த அழகான கட்டடத்தை கட்டின ஷாஜகான் இந்த அறையில்தான் சிறை வைக்கப்பட்டிருந்தார். நான் ஆச்சரியமாக அதை கேட்டேன். அவருடைய மகன் அவுரங்கசீப் ஷாஜகானை பிடித்து அந்த அழகான அறையிலே அவரை சிறை வைத்து விட்டார். ஷாஜகான் தன் மகனிடத்திலே சொன்னாராம், மகனே, நீ இந்த அறையில்தான் என்னை சிறை வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த அறையில் இருந்தால்தான் என்னுடைய அன்பு மனைவியினுடைய கல்லறை, மும்தாஜினுடைய கல்லறையை நான் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய உள்ளம், என்னுடைய இருதயம் அவள் நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. வேறு எங்கேயாவது கொண்டு சிறை வைத்து விடாது, இந்த அறையில் மட்டும் என்னை வைத்து விடு, இங்கே இருந்து நான் அவளை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சொன்னார். இந்த ஷாஜகானுக்கு தன் மனைவியின் மீது அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், நம்மை படைத்த கர்த்தர் நம்மை இது எவ்வளவு அன்பாயிருக்கிறார். இந்த திருத்துவ ஆலயத்திலிருந்து கடவுள் நம்மை பார்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காத்து கொண்டே இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. இந்த ஆலயத்திலே 16வது வசனத்திலே என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் இருந்து நான் சேமத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க யார் இருக்கிறார்? சொல்லுங்களேன், யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய செவிகள், கர்த்தருடைய கண்கள் இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கும் ஆண்டவர், கேட்கின்ற ஆண்டவர், கொடுக்கின்ற ஆண்டவர்,
இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் இருக்க போய் தான் நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் எல்லாரும் பல்வேறு இடங்களிலிருந்து கர்த்தரை தேடி அவருக்கு நன்றி சொல்வதற்காக, அவருக்கு துதி செலுத்துவதற்காக, அவருக்கு மகிமையை செலுத்துவதற்காக பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நீங்கள் ஒருவேளை பிரயாணப்பட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை இங்கே இருக்கின்ற ஜனங்களும் கடவுளை மகிமையோடு ஆராதிக்க வேண்டும் என்கின்ற உள்ள உணர்வோடு வந்திருக்கலாம். நன்றி நிறைந்த உணர்வோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை துதி செலுத்துவதற்காக, கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நாம் என்ன செய்யணுமா? கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு, கடவுளை தேடி வந்திருக்கின்ற நாம் இந்த முதலாவது தோத்திர பண்டிகையில் நம்ம என்ன பண்ணணுமா? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லுவேன். நாம் வந்திருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வந்திருக்கிற நாம், தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற நாம் என்ன செய்யணுமா? பாருங்கள், 3வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அந்நாளில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே வந்து சேர்ந்தோம் என்று இன்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. வந்து சொல்ல வேண்டிய முதல் காரியம் என்னதுமா? சொல்லுங்க, என்ன காரியம் சொல்லணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன அறிக்கை இடணும்? வந்து சேர்ந்தேன். சொல்லுங்கம்மா ஐயா, என்ன சொல்லணும்? வந்து சேர்ந்தேன். ஆசாரியனிடத்திலே வந்து காணிக்கை படைக்க வந்திருக்கின்ற பொழுது நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, ஐயா சுகமாக வந்து சேர்ந்தோம். இந்த பண்டிகைக்கு நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களோடு சுகமாய் வந்து சேர்ந்தோம், சுகமாய் வந்து சேர்ந்தோம். கர்த்தர் இதை மோசைக்கு கட்டளையாக கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் வந்து சொல்ல வேண்டிய காரியம், காணிக்கை படைக்க வருகின்ற பொழுது, பண்டிகையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வருகின்ற பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆசாரியனிடத்திலே காணிக்கை படைக்க அவர்கள் முன்வந்து நிற்கும் பொழுது சொல்ல வேண்டிய காரியம், சுகமாய் வந்து சேர்ந்தோம். அப்படிதானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்படிதானையா? சுகமாய் வந்து சேர்ந்தோம். நான் ஒரு நாள் இடையங்குடி திருச்சபையிலே ஒரு ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக போயிருந்த பொழுது கம்யூனியன் சர்வீஸ் முடிஞ்சது, திருவிருந்து ஆராதனை முடிந்தது. ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு காரிலே ஒரு குடும்பம் வந்து அப்படியே பின்பதாக வந்து இறங்கினார்கள். இறங்கினவர்கள் ஒரு வயதான அம்மாவை 2 பேர் கை தாங்களாக தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்படியே தூக்கிட்டு கொண்டு வந்து ஆல்டரில் முழங்கால் படியிட வைத்தார்கள். கம்யூனியன் முடிஞ்சிடுச்சு, ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கொண்டு வந்து முழங்கால் போட வைச்சாங்க. நான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன், காணிக்கை படைப்பதற்காக அவர்கள் கரங்களிலே பொருட்கள் வைத்திருந்தார்கள். அதை தட்டில் வாங்கிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நான் வெள்ளூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருந்தேன். என்னுடைய சரீரத்தில் கேன்சர் வியாதி இருந்தது. அந்த வியாதியிலிருந்து கடவுள் விடுதலை தருவார் என்று சொன்னான். எப்படியாயிலும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு நான் சுகமாக போய் சேர்ந்துட்டா ஒரு பட்டு சாரி, என்னுடைய தாலி செயின், அதை உமக்கு நான் காணிக்க வச்சுவேன்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். ஐயா பண்டிகை ஆராதனை முடிஞ்சிருமோன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு வேகமாக வந்தோம். ஆராதனை முடியல. நாங்கள் கடவுளுக்கு நான் செய்த பொருத்தனையை கொண்டு வந்து சுகமாய் சேர்ந்தேன்னு சொல்லி கல்லிருந்து கண்ணீர் வடிந்தது. கடவுள் எவ்வளவு பெரியவர், கடவுள் எவ்வளவு பெரியவர். நாம் கடந்து வந்த வழிகள், நடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல தேவன் நம்மை சுமந்து வந்து பாதுகாத்து இந்த பந்தலுக்கு கீழே கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பதாக அமர வைத்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய கடவுள் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை தட்டி நன்றி சொல்வோமா? நன்றி சொல்வோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தாவே, என்னையும் என் குடும்பத்தையும் சுகமாய் கூட்டி சேர்த்தீர். சுகமாய் என்ன செய்தோம்? சுகமாய் சொல்லத்தான் மாட்டேங்கிறீங்க. வாய தரங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சுகமாய்
சுகமாய் வந்து சேர்ந்தோம். கானான் தேசத்தில் இருந்து ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போகும் பொழுது அங்கே அவர்கள் விருந்தாளியாக போனாங்க. பார்வோன் விருந்தாளியாக யோசேப்பிடத்துல சொல்லி அவங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டார். பின்பு அவங்க அங்கே போய் என்ன ஆயிட்டாங்க? விருந்தாளியாக போனவங்க அடிமைகளாக மாறி போயிட்டாங்க. அந்த பட்டணத்திலே, அந்த தேசத்திலே 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. ஒரு வேத வல்லுநர் எழுதுகிறார், இவ்விதமாக எழுதுகிறார்: பெரிய கட்டடங்களை கட்டுகின்ற பொழுது யூத பெண்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை அந்த செவரோடு சின்ன பானைகளை வச்சு அப்படியே பூசிவாங்களாம். ஒரு வேத பண்டிதர் விதமாக எழுதுகிறார், அந்த பார்வோன் செய்த கொடுமைகள், அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, வேதனை, இத்தனை தன்மையில் இருந்து கடவுள் அவர்களை தீவிரமாக புறப்பட சொன்னார். அதோடு மட்டுமல்ல, வனாந்தர வாழ்க்கை. அப்பம் ஆண்டவர் கொடுத்தார், மன்னா கொடுத்தார், காடை கொடுத்தார். கடவுள் அவர்களை கைவிடவில்லை. ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல கர்த்தர் அவர்களை சுமந்து வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்தில் வந்து சுகமாய் தங்கியிருக்கும் பொழுது, பண்டிகை ஆசரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை சுகமாய் சுகமாய் வந்து சேர்ந்தேன். நீங்க சொல்லலாம், இந்த ஊரில் நாங்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம், பிழைப்புக்கு கூட வழி இல்லை, ரொம்ப வறுமை, என் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தது, இந்த கிராமத்தை விட்டு மும்பை பட்டணத்துக்கு போனோம், இல்லை என்று சொன்னால் ஏதோ இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்தை நோக்கி போனோம். கடவுள் எங்களை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சுகமாக எங்களை இப்பொழுது இந்த பண்டிகைக்கு என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் சுகமாய் வந்து சேர பண்ணினீர், உமக்கு நன்றி. வந்து சேர்ந்தேன், வந்து சேர்ந்தேன். இரண்டாவதாக அங்கே என்ன சொல்லணுமா பாருங்க. அங்கே அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா 10வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை என்ன செய்தேன், கொண்டு வந்தேன். இரண்டாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை, கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து இரண்டாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? கொண்டு வந்தேன். நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே 17வது வசனத்திலே, அவர்கள் ஆண் மக்கள் யாவரும் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு நினைச்சக்கூடாதா, வரக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சுக்குது, பெண் மக்கள் எல்லாரும் கையில நிறைய நினைச்சுக்கீங்க. பேக்கு கொடுக்கலையா ஐயா, பேக் கொடுக்கலையோ? அடுத்த ஆண்டு உங்க ஐயா உங்களுக்கு நல்ல பேக் கொடுப்பாங்க. நல்லா அடுத்த ஆண்டு உங்களை இன்னும் மகிழ்ச்சியாக இந்த பண்டிகையை கொண்டாட உற்சாகப்படுத்துவாங்க. எல்லாரும் ஆண்டவர் நமக்கு என்ன தந்தாரோ அதில் ஒரு சின்ன பகுதியை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பேக் கொடுத்து அதில் பொருள் கொண்டு வந்து வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆண் மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும், இது கடவுளுடைய கட்டளை. வந்த உடனே சொன்னாங்க, இங்கே ஒரு பெரிய ஆண்கள், பெரிய ஐயா மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அழகாக உட்கார்ந்தாங்க. நீங்கள் வர்றதுக்கு முந்தைய அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஆண்கள் கண்டிப்பாக பண்டிகைக்கு வரணும். உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக வந்துருவீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது. ஆகவே பெண் மக்கள், ஆண் மக்கள் எல்லாரும் வரும் பொழுது யாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்படி வரக்கூடாது, வெறும் கையோடு வரக்கூடாது. அதுக்காக இதை தான் கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை, இப்படித்தான் நீ கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, 10வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை, கட்டாயமும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஒரு நாள் ஒரு பெரியவர் சொன்னார், என்னையா காணிக்க கொடுத்து பாருங்கள். அவர் விதமாக என்னோடு அங்கே ஒரு வாக்குவாதத்திலே பேசிக்கொண்டிருந்தார். அவர் சொன்ன காரியம் விதமாக அமைந்திருந்தது. நான் காணிக்க கொடுத்து என்னையா என்னத்தை கண்டேன் பாருங்கள். 2 பேர் காணிக்க கொண்டு போனோம். யாரெல்லாம்? காயின் ஆவேல் காணிக்க கொண்டு போனோம். ஆனால் அந்த காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நல்ல விளைச்சலை தான் என்ன செய்தான், கொண்டு போனான். அவன் காணிக்கை ஏற்றுக்கல. சரி, அதுதான் போகட்டியா. புதிய ஏற்பாட்டில் பாருங்கய்யா, இயேசு சாமி சொன்னார்,
உன் சகோதரனுக்கும் உனக்கும் உறவு சரியில்லை என்று சொன்னால் முதலாவது அவன்கிட்ட போய் என்ன செய், ஒப்புரவாயிட்டு வந்து என்ன செய், காணிக்க படைன்னு சொல்லி சொன்னார். அது இந்த காலத்துக்கு எனக்கும் அதுக்கும் என்ன செய்யலை, ஒத்து வரல. அடுத்து பாருங்கய்யா, நான் எவ்வளவோ காணிக்க கொடுத்து பார்த்தேன், எனக்கு இந்த திருச்சபையில் கிடைக்கக்கூடிய மரியாதையும் என்ன செய்யலை, கிடைக்கல. இதில் என்னையா இருக்குது? பல நேரங்களில் வீதமாக நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கடவுள் நம்மை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் கர்த்தருக்கு என்ன கொண்டு வரணும், காணிக்க கொண்டு வரணும். இந்த ஆராதனையில் இரண்டாவது சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே உமக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் சொல்லுங்களேன். கவரெல்லாம் வீட்டில் வச்சு வந்துட்டீங்களோ? யோசிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஆண்டவருக்கு என்று கொண்டு வந்தேன். இரண்டாவது சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே நான் உமக்கு என்ன செய்திருக்கிறேன், கொண்டு வந்திருக்கிறேன். கொண்டு வந்தேன், கொண்டு வந்தேன். நம்ம எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி தெரியல. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் அதிசயபுரம் அப்படிங்கிற ஒரு சேகரத்தில் இருந்தேன். விகேபுரம் அப்படின்னு ஒரு சின்ன சர்ச், ஒரு ரொம்ப சின்ன சர்ச், இந்த மேட அளவு தான் இருக்கும் அந்த சர்ச்சு. அந்த சர்ச்சில் நான் திருவிருந்துக்கு போகும்பொழுதெல்லாம் ஒரு காரியம் பார்ப்பேன். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பேருந்து நிலையம், ஒரு பஸ் நிலையம். அந்த பஸ் நிலையத்தில் அங்கே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி வாழ்ந்து வருவாள். அவள் எப்பெல்லாம் இந்த ஆலயம் திறக்கப்படுகிறது அப்பெல்லாம் ஆலயத்துக்கு வந்துடுவாள். அவளுடைய பிழைப்பு அந்த பேருந்து நிலையத்தில் வர்றவங்ககிட்ட ஏதாவது காசு வாங்கி அதை வச்சு தான் அவளுடைய பிழைப்பு, யாசித்து தான் அவளுடைய பிழைப்பு. ஆனால் ஆல்டரில் ஆலயத்துக்கு மணி அடித்தோடனே ஆல்டர் பக்கமாக வந்து உட்காந்துக்கிடுவான். உட்கார்ந்த உடனே காணிக்கப்பாட்டு வரும். காணிக்கப்பாட்டு வந்த உடனே காணிக்கத்தட்டை நான் எடுக்கும் பொழுது அவன் ஏறி வந்து அந்த பைய கேட்பான். அழுக்கு ஆடைகள், கலைந்து போன முடிகள், ஆனால் வறுமை. அந்த காணிக்க பைய கேட்பேன், நான் கையில் கொடுத்துருவேன். அங்கே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் காணிக்க வாங்கிட்டு வருவான். அவங்ககிட்ட போய் காணிக்க வாங்கிட்டு வந்து நான் அந்த தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்பேன். ஒரு சின்ன டேபிள், அந்த டேபிள் அந்த காணிக்க பைய வைப்பான். தான் பிழைப்பதற்காக தான் யாசித்து பிச்சை எடுத்து வைத்திருக்கிற காசுகளை எல்லாம் தன்னுடைய சேலையில் ஒரு பகுதியில் ஒரு முந்தியாக கட்டி வச்சுருப்பான். நான் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்பேன். அந்த முந்தி அப்படியே அவுப்பான், அவுத்து உள்ளங்கையில் வைப்பான். உள்ளங்கையில் வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த நாணயங்களையெல்லாம் விலைக்கு பார்த்துட்டு அதில் இருக்கிற பெரிய நாணயத்தை எடுப்பான். அந்த பெரிய நாணயத்தை எடுத்து அந்த பையில் போட்டு ஆல்டரில் கொண்டு வருவான். நான் பல நேரங்களில் அந்த காணிக்கை வாங்கும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிஞ்சிருக்குது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம கடவுளுக்கு எப்படி கொடுக்குறோம், கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறோம்? ஜீவன் கொடுத்தவர், சுகம் கொடுத்தவர், பலன் கொடுத்தவர், உழைப்பதற்கு சக்தி கொடுத்தவர், பாதுகாத்தவர், நம்மை தோளின் மீது வைத்து சுமந்து கொண்டு வந்தவர், இதுவரைக்கும் ஒன்றும் குறைவு இல்லாமல் நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு நம்ம என்னத்தை கொடுத்துட்டோம், என்னத்தை கொடுத்துட்டோம், எப்படி கொடுத்தோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஆசாருடைய கரத்தில் வந்து சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன காரியம்? கொண்டு வந்தேன், வந்து சேர்ந்தேன், கொண்டு வந்தேன். மூன்றாவது சொல்ல வேண்டிய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அங்கே பாருங்கள் 13வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படி பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்து விட்டு வந்தேன். ஐயா, நீ தந்த ஆசீர்வாதத்தை நான் யானோ என்னுடைய மட்டுமாக நான் வைத்து அனுபவிக்கவில்லை. தெய்வமே, நீ தந்த ஆசீர்வாதத்தை நான் எனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. நீ தந்த ஆசீர்வாதத்தை நான் பிறருக்கும் கொடுத்துட்டு வந்தேன், பிறருக்கும் கொடுத்துட்டு வந்தேன், பிறருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அப்பா அம்மாவை கவனிக்காத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், முதியோர் இல்லத்தில் போய் பார்த்தா தெரியும், என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஏன் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு பேர் வச்சிருப்பான், அன்னை இல்லைன்னு சொல்லி வீடு கட்டி வச்சிருப்பான். வீட்டுக்கு பேர் என்ன பேர்? அன்னை இல்லம். ஆனால் அந்த அன்னை எங்கே இருப்பான் சொல்லுங்களேன்? எங்கே இருப்பாம்மா? ஐயா, எங்கே இருப்பா? முதியோர் இல்லத்தில். வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். ஜாக்கிரதை. இந்த பண்டிகைக்கு நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளை எத்தனை பேர் ட்ரெஸ் எடுத்தீங்க? உங்கள் உடன் பிறந்த பெற்றோர், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர், தகுந்த தாய் யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? யோசித்து பாருங்க. ஏழை எளியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவனுக்கும் பரதேசிக்கும் உன் ஆசீர்வாதத்தை என்ன செய்? பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு.
எத்தனை பாக்கியம்! பகிர்ந்து கொடுப்பது எத்தனை பாக்கியம்! எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கடவுள் தந்த ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு என்று நாம் கொடுத்து வருகின்ற பொழுது கடவுள் நம்முடைய காணிக்கையை நிறைவாக என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். வந்து சேர்ந்தேன், கொண்டு வந்தேன், கொடுத்துவிட்டு வந்தேன். சத்தமாக சொல்லுவோமா? வந்து சேர்ந்தேன், கொடுத்து விட்டு வந்தேன். அப்போ கடவுள் உங்களை என்ன செய்வாராம் பாருங்கள். அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த ஆண்டு உங்களை ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். நிச்சயமா எப்படி ஆசீர்வதிப்பாராம்? 19வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கனமுமாய் இந்த பட்டணத்திலும் இந்த கிராமத்திலும் நீங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா! மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். 3 காரியம் காணிக்க படைக்க வரப்போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே வருகின்ற நாம் அந்த நாட்களில் இருக்கின்ற ஆசாரியின் இடத்திலே வந்து சேர்ந்தோம், கொண்டு வந்தோம், கொடுத்து விட்டு வந்தோம். கடவுள் எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இந்த ஆண்டு என்ன செய்வார்? வைப்பார். அடுத்த ஆண்டு இந்த மேடையில் அநேகர் சாட்சி சொல்லுவீங்க. கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை, கடவுள் உங்களுக்கு செய்த அதிசயங்களை கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஒருபோதும் உங்கள் மனதை என்ன செய்யாதீங்க, மறக்க விடாதீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வந்து சேர்ந்தேன், கொண்டு வந்தேன், கொடுத்து விட்டு வந்தேன். ஆமென். நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வந்து அருமையான ஐயாவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாக மிக சிறப்பான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து நம்ம நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்திருக்கிறோம். அதுக்கு முன்னதாக நம்ம ஒரு சில அடிப்படையில் சொல்ல விரும்புகின்றேன். ஆராதனை முடிந்த உடனே நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற குருக்களை, ஊழியர்களை வரவேற்பது நம்முடைய கடமை. ஊழியர்களுக்கு மீது நாம் அவ்வளவு அன்பும் பாசம் வைத்திருக்கின்றோம். அருமையான வந்திருக்கிற ஊழியர்களை நாம் மிக சுருக்கமாக 2-3 நிமிடத்திலே நம்ம வரவேற்று விடுவோம். அதை தொடர்ந்து நாம் ஏலம் இருக்கிறது. தயவு செய்து நம்ம எல்லோரும் அப்படியே அமர்ந்திருப்போம். யாருமே நம்ம எழுப்பி செல்ல வேண்டாம். நாம் பண்டிகைக்காக தான் வந்திருக்கின்றோம். தயவு செய்து நம்ம எல்லோரும் இருந்து பண்டிகை நிறைவு வரை நாம் எல்லோரும் உற்சாகமாக இருந்து ஏலம் எடுத்து செல்ல முடியும். உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏற்கனவே சொன்னமாக முதலாவது தயவுசெய்து இந்த நடுப்பகுதியிலே கொஞ்சம் நீங்கள் வழிவிட்டீர்கள் என்றால் பின்னால் இருந்து வருகின்ற ஆண்களுக்கு அது வசதியாக இருக்கும். அதே போல் இந்த சைடில் இப்படி வந்து நாம் காணிக்கை செலுத்திவிட்டு ஆண்கள் இப்படி இந்த பக்கமாக போகலாம். அதே போல் பெண்கள் இப்படி காணிக்கை செலுத்திவிட்டு அந்த சைடு வழியோடு போனாலும் வசதியாக இருக்குது. அதுக்காக தயவுசெய்து கொஞ்சம் வழி ஏற்பாடு செய்யப்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் உட்கார்ந்த வண்ணமாக என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவை என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவை என்னாலுமே துதிப்பாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். அதை தொடர்ந்து அருமையான பாடல் குழுவில் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். தயவு செய்து முதலாவது பின்பக்கத்திலிருந்து ஆண்கள் வரிசையாக எழுந்து வந்து இந்த சைடு வழியோடு செல்வதற்கு செல்லுபடி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மகளவை என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும்
பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயத்தை நீ என்னாலும் எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை இத்தம் முனை மூடி சுட்டினதும் மந்தி இத்தம் முனை மூடி சுட்டினதும் மந்தி நித்தியமான ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய் வாயே நீரைத்தாரே புத்தியாய் நன்மையால் உண்மாயே உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவரருள் சாமி பயமுள்ளவர் மேலவரருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய் மன்னிப்பு மாட்சிமையா பாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்குமேக்கு தூரமே எண்ணுவாயோ கிழக்குமேக்கு தூரமே என்னும் பாவம் அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பாய் தந்தைதன் பிள்ளைகளுக்கு தயவோடிறங்காரோ தந்தைதன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார் எந்த வேளையும் அவரோடு தங்கினார் ஏற்றி பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் நீதமுத பொருளாய் நின்மருள் சர்வேசன் நீதமுத பொருளாய் நின்மருள் சர்வேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகரா நீரு மாறி திரை சூழுமே நினியை மூடு பாவையில் ஓடவே அருள் செய் ஆதி பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம்
எங்கெனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றைக்கும் பணிமாதர் தொங்கமரை போதகர் கடைசி நடு சோதனை செய்யாதி நீத பங்கில்லான் தாங்கும் இல்லான் பகரடி முடிவில்லான் பகரடி முடிவில்லான் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசு பொன்னிதி என்னும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசு பொன்னிதி என்னும் பண்பராய் சுயம்பு விவேகன் அன்பு விருக்கு தயால பிறவாக ஆதி பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினாலாம் நீ நிலத்தில்லாமல் நலிந்து தள்ளுந்து வடிவம் என்று தேவ திருவுள்ளம் உணர்ந்து பாதக கோயில் தந்த பாடலை சுவை கொண்டு பாதக கோயில் தந்த பாடலை சுவை கொண்டு பரஞ்சங்கள் நீ செய்தே வைத்தனரிது நன்று பரஞ்சங்கள் நீ செய்தே வைத்தனரிது நன்று அகன்ற தன்னடியார் குரு சஞ்சலும் இழைந்து வந்த புரிதயவாகையில் பாதிலேடும் ஞான சேத முதல் சூரியன் போலவே அருள் செய் ஆதி பிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் ஸ்ரீயருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் காடு வெட்டி சபையின் வருங்கால தூண்கள் வாலிபரென்றும் வாழ்க ஆலய சபை ஒளிய மற்றும் சபையின் பெரியோர் சிறியோர் வாழ்கவே நெல்லை திருமண்டல பேரையர் கூறுகளும் நெல்லை திருமண்டல பேரையர் கூறுகளும் சேகர குருவுடனே போதகர் ஊழியரும் சேகர குருவுடனே போதகர் ஊழியரும் ஆதி திருச்சபை அன்பை உறவிலும் ஒரே நல்லிதையும் ஒருமை பாட்டிலும் ஆதி திருச்சபை அன்பிலும் உறவிலும் ஒரே நல்லிதையும் ஒருமை பாட்டிலும் சுத்த இருதயமுடன் தூய சாட்சியாக பக்தி பரவசமாய் துத்தியம் செய்திட ஆதி பிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் ஸ்ரீயேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் வா பண்டிகைக்கு செல்லுவோம் பந்தலிலே வா பண்டிகைக்கு செல்லுவோம் பந்தலிலே கூடுவோம் பரமனின் புகழ் பாட இதை நவலின வீதியிலெங்கும் விதைகளை தூவிடுவோம் வெற்றி கனி பறித்திடுவோம்
இதை நவநில நீரிலெங்கும் விதைகளை தூவிடுவோம், வெற்றி கனி பறித்திடுவோம். பண்டிகைக்கு செல்லுவோம், கட்டளைகள் 10 இசை கண்டு அதன் வழியில் நடப்பது நன்று, அதனின் வழிகளில் நடப்பது நன்று. தேவ கட்டளையை மீறியோ நம் வயிற்றில் சென்று மீண்டும் கட்டளைப்படியே நடந்தான். இதை நவநில மீதிலெங்கும் விதைகளை தூவிடுவோம், வெற்றி கனி பறித்திடுவோம். இதை நவநில மீதிலெங்கும் விதைகளை பறித்திடுவோம். பண்டிகைக்கு செல்லுவோம், வாலிபனை எழுந்திரு என்றார், உடன் எழுந்தானே வாலிபனு வந்து, உடனே எழுந்தானே வாலிபனு வந்து. என்று பண்ணாக சீரிவிட்டும் புவியினி புகழ் பாட, இதை நவநில மீதிலெங்கும் விதைகளை தூவிடுவோம், வெற்றி கனி நவநில மீதிலெங்கும் விதைகளை தூவிடுவோம், வெற்றி கனி பறித்திடுவோம். பண்டிகைக்கு செல்லுவோம், ஞான பாட்டு கீர்த்தனைகள் கொண்டு நாம் தாளத்துடன் பாடிடுவோம் நன்று, இன்றே தாளத்துடன் பாடிடுவோம் நன்று. கோவிக்கும் குரும சபை மூப்பர் மற்றும் உள்ள தேவ ஊழியர்கள் வாழ்ந்திடவே, இதை நவநில மீதிலெங்கும் விதைகளை தூவிடுவோம், வெற்றி கனி பறித்திடுவோம். இதை நவநில மீதிலெங்கும் விதைகளை தூவிடுவோம், வெற்றி கனி பறித்திடுவோம். பண்டிகைக்கு செல்லுவோம். மணமகிழ் பண்டிகை அன்புடன் கூடி பாட்டுகள் பாடிடுவோம், அறுவடை நாமும் அதிசயம் என்று தேடி வாழ்த்திடுவோம். மணமகிழ் பண்டிகை பாட்டுகள் பாடிடுவோம், ஆண்டவர் நாமும் அதிசயம் என்று வாழ்த்திடுவோம். பண்டிகை என்பது இயேசுவை காணும் இன்பத்தின் பொன்னாளா, பகைமைகள் வறுமைகள் யாவையும் மறந்து வாழ்ந்திடும் நன்னாளா. ஆண்டவர் நாமும் அதிசயம் என்று தேடியே வாழ்த்திடுவோம். பணமையின் பண்டிகை அன்புடன் கூடி பாட்டுகள் பாடிடுவோம், ஆண்டவர் நாமும் அதிசயம் என்று தேடியே வாழ்த்திடுவோம். பலிவிட கொம்பினி பழிகளை கட்டிடும் பாசத்தின் பண்டிகையா, தேசமனாமும் தாசரின் திருவர் சேர்ந்தோ, கர்த்தரின் கிருபை சமாதானம் யாவும் உங்களில் நிலைத்திருக்கோ. ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடியே வாழ்த்திடுவோம். சேகராய சபையின் ஊழியர் மூப்பர்கள் வாழியவே, சபை பாடகர் வாலிபர் உள்ள வாழ்வாங்கு வாழியவே. ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடியே வாழ்த்திடுவோம். கூட்டமாய் கூடிய சபையின் மக்கள் உற்றார் வாழியவே, விருந்தினர் வந்தவர் தந்தவர் யாவர் வாழ்ந்திட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடியே வாழ்த்திடுவோம். நிறைவுடன் வாழ கலைகளை கலைந்தோம், குறைகள் நீங்கியதே, வெற்றியின் கனியோ மானில் விழுந்தது கர்த்தரின் கிருபையிலே. ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடியே வாழ்த்திடுவோம். முதலாம் சேகர பண்டிகை
பண்டிகை வெற்றி எத்திசை முழங்கட்டுமே அலைகடல் எனவே மக்களின் கூட்டம் கூடிய என்ன ஆண்டவர் நாமம் அதிசயம் என்று தேடிய வாழ்த்திடுவோம் முதலாம் சேகர பண்டிகை வெற்றி எத்திசை முழங்கட்டுமே